உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தொண்டை சரியில்லை. ஜலதோஷத்தால் குரல் வளம் நன்றாக இல்லை. அதனால் இந்த வீடியோவுக்கு ஏஐயில் வாய்ஸ் போடுகிறேன். எனது சொந்த வாய்ஸ் இந்த வீடியோவின் இறுதியில் பதிவிட்டுள்ளேன், கேளுங்கள். கேட்டு நன்றாக இருந்தால் அதிலேயே போடச் சொல்லுங்கள், போடுகிறேன். இல்லையென்றால் ஒரு 2 நாட்களுக்கு என் குரல் சரியாகும் வரை ஏஐயில் போடுகிறேன். ஆதரவு கொடுங்கள் அன்பு உறவுகளே. ஸ்ருதிய பார்த்து மீனா பேசுறாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க ஸ்ருதி, அங்க எல்லாரும் நான் இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதற்கு ஸ்ருதி, நான் எப்படி போவேன், நீங்க இல்லை, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வேணா ஒன்னு பண்ணலாம், நீங்களும் வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. இந்த டீல் நல்லா இருக்கே, சரி வாங்க போவோம் அப்படின்னு மீனா சொல்லி கிளம்புறாங்க. மாமா ஆத்தா 2 பேரும் போயிட்டு வரோம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு 2 பேரும் விஜயா வீட்டுக்கு போறாங்க. அந்த சமயம் சிந்தாமணி விஜயா வீட்டுக்கு போய் எப்ப கிளம்பு 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 அப்படிங்கிறாங்க. என்ன சிந்தாமணி, இதுக்கு வீட்டை விட்டு போக சொல்ற அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. ஆமா, என் வீட்ல நீயே இருக்கிற அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க. என்ன சிந்தாமணி, என்கிட்ட உன் வீடுன்னு சொல்ற அப்படின்னு விஜயா அதிர்ச்சியா கேட்க, அப்படித்தான் சிந்தாமணி சொல்லுவேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. என்ன விஜயான்னு கூப்பிடுற, மாஸ்டர்னு சொன்னது மறந்து போச்சா? எதுக்கு நான் உன்னை மாஸ்டர்னு கூப்பிடணும்? இது என் வீடு விஜயா. மரியாதையா கிளம்புறியா இல்லையா? ஆமா, இது என்ன வீடு, பத்திரம் என் பேர்ல இருக்கு. என்ன சொல்ற? அதிர்ச்சியில விஜயா கேட்க, ஆமா பாரு, பத்திரத்துல என் பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்திருக்கீங்க. நீ, உன் பையன், உன் புருஷன் எல்லாருமே கையெழுத்து போட்டிருக்கீங்க. மரியாதையா போறியா இல்ல போலீஸ் விட்டு தோத்துட்டுமா அப்படின்னு மிரட்டுறாங்க. விஜயா முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா சிந்தாமணி விடல. போலீஸ வர வைக்கிறாங்க. போலீஸ் வந்துடுறாங்க. ஆனா விஜயா போக மாட்டேங்கிறாங்க. சிந்தாமணி விஜயா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க. அந்த சமயம் மீனாவும் ஸ்ருதியும் கரெக்டா வராங்க. கீழே விழாம விஜயா அப்படி தாங்கி பிடிக்கிறாங்க. என்ன சத்த அப்படின்னு மீனா கத்துறாங்க. சிந்தாமணியை பார்த்து, எப்படி அத்தையா தள்ள போச்சு அப்படின்னு கோபமா கேக்குறாங்க. என் பேர்ல இருக்க வீட்டை உன் மாமியார் சொந்த கொண்டாடினா நான் விடுவேனா அப்படின்னு சிந்தாமணி பத்திரத்தை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாரும் வீட்டை விட்டு விரட்டுறாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிக்கிறாங்க விஜயா. அதுக்கப்புறம் எவ்வளவோ மீனாவும் ஸ்ருதியும் பேசுறாங்க. ஆனா போலீஸ் சிந்தாமணிக்கு சாதகமா சொல்லுது. அதனால விஜயா வீட்டை பார்த்துட்டே வெளியில கிளம்புறாங்க. மீனா விஜயாவை கூப்பிட்டு, வாங்க அத்தை, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. மீனாவை விஜயா அப்படியே இரக்கத்தோட இரப்பமோட பாக்குறாங்க. நான் எத்தனை நாள் உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டியிருக்கேன், அதுக்கு தண்டனை தான் ஆண்டவன் எனக்கு இப்ப கொடுத்து வீட்டை விட்டு விரட்டிட்டான். என்னை மன்னிச்சிடு மீனா அப்படின்னு கட்டி பிடிச்சு அழுறாங்க ஸ்ருதி. அதை பார்த்துட்டே நிக்கிறாங்க விஜயா. நீ உன் வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா ஸ்ருதி அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க விஜயா. ஆனா ஸ்ருதி, நான் ஏண்டி என் வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க விஜயா. விஜயாக்கு இப்பதான் புரியுது, பணம் காசை விட அன்பு பாசம் தான் முக்கியம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மீனா வீட்டுக்கு நடந்து போறாங்க. அங்க சந்திராவும், வாங்கம்மா வாங்க வாங்க சம்பந்தி அப்படின்னு அவ்வளோ மரியாதையா கூப்பிடுறாங்க. விஜயா நினைக்கிறாங்க, இதே ஸ்ருதி வீட்டுக்கு போயிருந்தா நம்மள இப்படி கூப்பிட்டுருப்பாங்களா? நாம இவங்களை எம்பிட்ட நாளா பெரட்டி அடிச்சிருக்கோம், ஆனா இவங்க நம்மள இப்படி மதிக்கிறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியில குறுகி போறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்கு கால் பண்ணி மீனா விஷயத்த சொல்றாங்க. எல்லாரும் மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜயா கிட்ட, இப்ப புரியுதா விஜயா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு விஜயா மனசு திருந்தி வருந்துறாங்க. மனசு திருந்தி வருந்தி போன இந்த கதை நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட தொண்டை சரியில்லாத நிலையில் வருகிற வாய்ஸ். பிடிச்சிருக்கா இல்லை கமெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.